Hi friends, welcome back to Pasim Rasim. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான டேஸ்டியான பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். மார்னிங் ஹவர்ஸ்ல ரொம்ப குயிக்கா ஈஸியா இந்த ரெசிபியை செஞ்சு நீங்க லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். உங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். கடாயில் 1/4 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹீட்டான பிறகு குட்டி குட்டியாக 4 பீஸ் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட நறுக்கின 1/2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரைஸுக்கு கரம் மசாலா ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. இது கூட ஊற வச்சு முளைக்கட்டிய பச்சை பயிறு 1 கப், அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முளை கட்டிய பச்சை பயிறு 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 20 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி வெந்திருக்கு, பச்சை பயிரும் வெந்திருக்கு, சாதமும் வெந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கும் பொழுது ஈவனாக நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும். சாதம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். இது மாதிரி பச்சை வாசம்லாம் போன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட ஹெல்தியான பச்சை பயிறு சாதம் சர்வ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.